நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருப்பார். இது பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அதனால தான் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து விவரிவாக உங்களுக்கு சொல்லி தருகிறேன். கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டுமானால் அவருடைய வீட்டுக்குள்ள உண்மையாக இருக்கணும். அதை விட முக்கியமாக தேவ பயம் இருந்து கொண்டு, ரெண்டும் ஒரே மாதிரி தான், ரெண்டும் ஒரே அளவு தான். இந்த ரெண்டையும் கடைபிடிக்கிறவன் பாக்கியவான். அவருக்கு வீட்டுக்குள்ள உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறவன் தேவனுக்கு பயப்படுவான், தேவனுக்கு பயப்படுகிறவன் உண்மையா இருப்பான். ஆமென். மற்றவனால இருக்க முடியாது. வேணும்னா கழுத்துக்கு உத்தர மாதிரி, வேணும்னா வானத்துக்கு யாரிட்டு கீழச்சாடு, இல்லை கோடிகளை உண்டாக்கு, இல்லை கிருபைகளை பெற்றுக்கொள்ளு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு, பலிபீடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நீ கை வச்சு ஜோம் பண்ணும்போது விடுதலை கிடைக்கலாம், சுகம் கிடைக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையில் உண்மை, வார்த்தையில் உண்மை, தேவ பயம், தேவ பயம், இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பயம் யாரிடம் இருக்கிறதோ அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தேவ பயம். தேவ பயம் இல்லைங்கி பொய் உரைத்தே ஆகும். பொய் உரைக்கிறவர் என்ற தேவ பயம் இருக்காது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பவுலை பார்த்து சொன்னார், பெரிய ஒரு ஆசீர்வாதம், நான் உன்னோடு இருப்பதை பயப்படாத. மோசையை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன், நீ கலங்காத. யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ ஏன் கலங்குற, பயப்படுகிற, நான் உன்கிட்ட சொல்லலையா, நான் உங்கூட இருப்பேன், பயப்படாதன்னு சொன்னார்.